ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, என்னென்ன விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான அந்த ராசி பெயருக்கு பக்கத்துலேயே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே. ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்களது உறவினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இந்த 2 விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 28ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் சப்தமி தினங்க. ரத சப்தமி தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசியிலே ராசிபதி குரு பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறாருங்க. மேலும் சந்திர பகவானுடன் ராகு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க, சேர்ந்து காணப்படுகிறார். மேலும் 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் இருக்கு நண்பர்களே. பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதன் காரணமாக இன்றைய தினம் மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக இது கருதப்படுதுங்க. மேலும் புதன் பகவான் 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதும் மிகச்சிறந்த நலன்மைகளை தரும். இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்கள் பயணங்கள் செய்வதன் மூலமாக அதிகமான பலன்களை ஈட்டக்கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க. பயணங்கள் தவிர்க்க வேண்டாம். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீடித்த நோய்கள், ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு இப்பொழுது நிவாரணம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு எதிராக வம்பு வழக்குகள் ஏதாவது பெண்டிங்காக இருந்தது அப்படின்னா அதில் எல்லாத்துலையும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை சொத்து தகராறு அல்லது பாகப்பிரிவினைகள் சமூகமாக முடியணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய பேச்சு திறமை கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமா அமையும். பக்குவமா பேசுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் நேரம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சந்தோஷமான ஒரு தினமாக இன்றைய தினத்தை கண்டிப்பாக அமைத்து தரும் என்பதால் சாந்தமான குடும்ப உறுப்பினருடன் அமைதியான உங்களது பொழுதை நீங்கள் சிறப்பாக கழித்திடுங்கள். யாராவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள புறக்கணிச்சுட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலைகள் உண்டு என்று உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் மற்றவங்க உங்ககிட்ட வம்பிழுத்தாங்க அப்படின்னா அதில் நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசை சில பிரச்சனைகள் பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சின்ன சின்ன தோல்விகள் இயற்கையிலேயே சகஜங்கிறதுனால அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். அவைதான் வாழ்க்கையை அழகாக்கும். எனவே இது எல்லாத்தையும் கடைபிடிங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமையும். இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான சர்ஃபிங் பண்ணுறது மற்றும் பிடித்தமான திரைப்படங்களை பார்ப்பது போன்றவற்றை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம் உங்கள் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இனிமையாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் இல்லற வாழ்க்கையில் சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையப்படுது அப்படின்னா அதில் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஓய்வு பெறக்கூடிய உணர்வு மேலும் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விதமான அவசரப்பட்டு தவறான முடிவுகளும் நீங்கள் எடுத்துவிட வேண்டாம். இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு இருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடைய உறவினர் மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்வின் அமைதி கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே. வியாபாரம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான தினமாக உங்களுக்கு மாற்ற காத்திருக்கு. பெரிய பெரிய நல்ல ஒரு விரிவாக்கம் உங்களது வியாபாரத்தில் இப்போ இருக்குங்க. சின்ன கடையாக இருக்கிறது பெருசாக மாற்றுறது அல்லது தொழிலை இன்னும் வெவ்வேறு இடங்களுக்கு விரிவு பண்ணுறது, பிரான்ச் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் தொழிலில் இப்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அபார வளர்ச்சி தொழிலில் நீங்கள் காணப்படுவீங்க. மிகப்பெரிய உயரத்தை தொழிலில் நீங்கள் எட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் தான் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் வளர்ச்சி அபரிமிதமாக இன்றைய தினம் இருக்கும். பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் இருக்கு நண்பர்களே. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பேச்சில் கவனம் செலுத்துங்க. அதன் மூலமாக நிறைய காரியங்களை சாதிக்க முடியுங்க. உறவினர்கள் சில பேர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த அமைப்பெறுதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும்
இன்றைய தினம் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும். நீங்கள் எந்த விதமான ஒரு 3ஆம் நபர் தலையீட்டையும் உங்களது காதல் வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க நண்பர்களே. அலுவலக பணிகளும் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு இருங்க. ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளை இப்பொழுது காத்திருக்கு நண்பர்களே. சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு அமையுது. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினசரி நமது ராசி பலன்களை நீங்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியுங்க. ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் தினசரி பார்க்க முடியும் மிஸ் பண்ணாமல். ரெண்டாவதாக, நீங்கள் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய பொதுவான ராசி பலன்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு அமையும் என்பதால் அதை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். தினசரி பிளான்களை உங்களால் சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. ஸோ இந்த 2 விஷயங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக நமது சேனலோட இணைந்திருங்கள். நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எல்லோ கலரும் குங்குமப்பூ கலர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையும். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்று தினம் பெண்டிங்காக இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் எல்லாமே இப்போது வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்று தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் வழியாக சில தங்கம் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்போது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே சந்தோஷமான ஒரு நாள் அமைப்பெறுவீங்க. பண வரவுகள் நிறைந்த நாளாக இன்று தினம் இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு புதிய நபர்கள் உங்களுக்கு திடீர்னு வருகை தந்து உங்களுடைய சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைந்த நாளாக இன்று தினம் உங்களுக்கு அமைப்பெறுது. உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கும். உங்கள் மீது தன்னம்பிக்கை அதிகரிப்பதன் காரணமாக உங்கள் காரியங்களில் பிரதிபலிக்கும் என்பதால் சந்தோஷமான ஒரு நாளாக இன்று தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே. சிறப்பான நாளாக இன்னைக்கு அமையுது. ரேவதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த வரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் சில சூழ்நிலைகள் நீங்கள் கவனமாக விழிப்புணர்வாக செயல்பட்டீங்கன்னா சிறப்பாக சில பிரச்சனைகள் நீங்கள் சங்கடங்களை தவிர்த்து விட முடியும். மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் இன்றைய தினம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கற்பனை வளம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாளுங்க. நண்பர்கள் திடீர்னு வருகை தருவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே சந்தோஷமான ஒரு நாள். நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு மனசுல கற்பனை வளம் மூலமாக ஏற்படக்கூடிய நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே நம்ம வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஸோ லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கமெண்ட் தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்களது குறைகள் எங்களது குறைகளை நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ எங்களுடைய அந்த வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக உதவிகரமாக அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காத புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுறது மூலமாக தினசரி ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு நமது வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பார்த்து பிளான் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நண்பர்களே. ஸோ அனைவருமே இந்த சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, மீனராசி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் நமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் இருக்கு இல்லையா, நமது வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களும் அவருடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய விஷயங்களோடு நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.